மனிஷா, சொல்லுங்க ஆண்டி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆஃப் கோர்ஸ் ஆண்டி. மித்ராவோட சேர்ந்து இந்த ஊர் எல்லைக்கு போனாலே நான் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஃபாரினுக்கு போக போறேன். எந்த சந்தோஷம் கூட இருக்காதா? சரி சரி, இந்த உற்சாகத்தை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட பயன்படுத்து. இதுக்கு முன்னாடி மித்ரா அவன் கூட எப்படி இருப்பானோ அதை விட 2 மடங்கு காதலோட திரும்பி வரணும். இதுக்கு முன்னாடி உனக்காக எவ்ளோ ஏங்குனானோ அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக ஏங்குற மாதிரி பண்ணு. மித்ரா அவார்ட் வாங்கிட்டு வருவான், நீ அவ மனசுல இடம் பிடிச்சிட்டு வா. இத பத்தி எல்லாம் நீங்க எனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா ஆண்டி? என் மெயின் டார்கெட்டே அதுதான். தனியா கிடைச்சிருக்கிற மித்ராவ எனக்கு ஏத்த மாதிரி மாத்தி கம்ப்ளீட்டா என் கிரிப்புக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன். That's my promise. நீங்க பாத்துட்டே இருங்க. I know மனிஷா, you can do it. நீங்க வாங்க போற அவார்ட் மட்டும் உங்க வாழ்க்கையில எப்பவுமே பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரு மெமரி. இங்க இருந்து நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. அங்க எல்லாரோட கைத்தட்டலுக்கு நடுவுல பெருமையா அந்த அவார்டை வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. Thank you. மித்ரா, வா. அத்தை, எப்படியும் இப்ப அவரு வீட்ல இல்ல. அவரு வர வரைக்கும் நான் என்னோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். நான் போயிட்டு வரவா? உன் பிறந்த வீட்டுக்கு நீ போயிட்டு வரதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் சொல்றேன்னா, என்னைக்கா இருந்தாலும் நீ பெர்மனண்டா அங்கதானே போய் நீ இருக்க போற. நீ கிளம்பலாம். ஹலோ சார். ஹாய் பாகியலட்சுமி. ஹலோ மேடம். ஹலோ, நீங்க என்ன பண்ற? எங்க போக போற? நம்ம கூட தான் டர்க்கி வர போறோம். வாட்? நம்ம கூட வர போறாளா? இது என்ன சடனா? நேத்து நீதான ஐடியா கொடுத்த மனிஷா. நானா? ஆமா, லக்ஷ்மியை கூட்டிட்டு போறதை விட ஆபீஸ் ஸ்டாஃப்ல யாரையாவது கூட்டிட்டு போனா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஆபீஸ்க்கு இல்ல ஒர்க்குக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நீதானே சொன்ன. என்ன கேட்டா? லக்ஷ்மி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறதை விட நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற வேற யாரையாவது கூட்டிட்டு போனா ஏதோ கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும். சோ லக்ஷ்மி எப்படியும் வரல, ஆபீஸ்ல இருந்து பாகியலட்சுமி மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஆளை கூட்டிட்டு போனா கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாவது ஒன்று நடக்கும்ல. அதான் அப்போ உடனடியாக இப்படி ஒரு முடிவெடுத்தேன். சரி, அந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட ஏன் சொல்லல மித்ரா? ஆக்சுவலி அவ டிக்கெட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் புக் ஆகவே இல்லை. வருமோ வராதான்னு தெரியாத டைம்ல எதுக்கு சொல்லணும்னு சொல்லலை. வரும்போது காரில் சொல்லலான்னு பார்த்தா நீ ஃபோனில் வேற பிஸியாக இருந்த. இங்கே எப்படியும் வந்துட்டோம்ல, கொஞ்ச நேரத்தில் நீயே பார்க்க போறன்னு அந்த 2 மினிட்ஸ் டைம் ஆகுது சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்லலை. அவ்வளோதான். ஹலோ அக்கா, ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டியா? நான் வந்துட்டேன் ஜானு. இப்பதான் நான் அவர்கிட்டயும் பேசினேன். சரிக்கா, பல தடைகளை உடைச்சு நீ இங்க இருந்து கிளம்பி மாமா கூட போயிருக்க. நீ நல்லபடியா திரும்பி வர வரைக்கும் எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கும். பத்திரமா போயிட்டு வாக்கா. நீ எதுவும் கவலைப்படாத ஜானு, இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. ஜானு, அந்த போனை கொடுமா, நான் கொஞ்சம் பேசுறேன். அம்மா லக்ஷ்மி,
நல்லபடியா போய் சந்தோஷமா திரும்பி வாம்மா. சரிங்க மாமா. தேங்க்யூ வெரி மச். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க மட்டும் கடைசி நேரத்துல உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி திரும்ப பாஸ்போர்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணாம இருந்திருந்தா அவரோட சேர்ந்து டர்க்கிக்கு போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காதுல்ல. இதுல என்ன இருக்குமா? ஆனா என்ன, உன்னை லக்ஷ்மியா இல்லாம பாக்யலக்ஷ்மியா உன்னை அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. அதுதாம்மா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களால மட்டும் என்ன பண்ண முடியும் மாமா? அந்த டைம்ல அப்படி செட் ஆயிடுச்சு. என்ன இருந்தா என்ன, நான் அவர் கூட இருக்க மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவரை காப்பாத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. ஆமாம்மா, நீ இப்போ லக்ஷ்மியா இல்லாம பாக்யலக்ஷ்மியா அவங்க கூட போற. பாக்யலக்ஷ்மியா ரொம்ப நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண போற. நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருமா. உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோ. சரிங்க மாமா. ஹலோ ஹலோ பாகியலட்சுமி, ஹவ் யூ? நான் நல்லா தான் இருக்கேன் சார். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? ம் உன்னதான் பாகியலட்சுமி, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? எதுக்கு சார்? ஒன்றும் இல்லை, நான் அவார்டு வாங்குறதுக்காக டர்க்கி போகிறேன்ல, என் கூட மனிஷாவும் வராங்க. கம்பெனிக்கு தேவையான இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கு நீ எங்கள் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால தான் கேட்குறேன், பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குன்னு சொல்லு. இருக்குன்னு சொல்லுமா. சொல்லுமா, பாத்துக்கலாம். என்கிட்ட இருக்கு சார். ஓ, தட்ஸ் கிரேட். அப்போ எங்க கூட டர்க்கி வர்றதுக்கு உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை இல்ல? இல்லன்னு சொல்லு, தைரியமா சொல்லு. எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல சார். சரி, உன் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி வை, உனக்கும் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஓகேன்னு சொல்லு, ஓகேன்னு சொல்லு. சொல்லு. சரிங்க சார். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்கு. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ உடனே டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. அதுக்குள்ள லக்கேஜை ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிங்க சார். வச்சிடுறேன், பாய். பாஸ்போர்ட் இல்லாம எதுக்கு மாமா இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க? எனக்கு இப்போதான் ஒரு தாட் வந்துச்சுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் உதவி செஞ்சா நமக்கு மறுபடியும் பாஸ்போர்ட் கிடைச்சிரும். இருக்க கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் நடக்குமா? கம்ப்ளீட்டா புது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணா டைம் எடுக்குமா. ஆனா நம்ம ஆல்ரெடி இருக்கிறதே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதே பேர்ல புதுசு வாங்க போறோம்.